சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அல்லேலூயா. முதல் 2 வசனம் பார்த்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. நம்முடைய ஜபங்கள், நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். அவர் மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் அவர் கேட்டு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீது சொல்கிறாரு, என்னுடைய ஜபங்கள், என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் அது தூபமாகவும், அது பழைய ஏற்பாட்டு நாட்களில் பழி செலுத்தும் பொழுது அதை தேவனாய கர்த்தர் முகருகிறது போல என்னுடைய ஜபத்தை அப்படிப்பட்டதாக நீங்கள் முகருகிறதா இருக்கணும்னு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்முடைய ஜபம் தேவனுடைய சமூகத்தில் அது பிரதிதியாக இருக்கணுமா, அது பிரியமாக இருக்கும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராய், நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு தீவிரமாய் பதில் கொடுக்கிறவராய், நமக்கு செவி சாய்த்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாய். எப்பொழுதும் நம்முடைய விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டது போல நாம் எப்பொழுதுமே தேவனாய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு நம்முடைய நாவினால் அவருடைய நாமத்தை துதிக்கணும், ஜெபிக்கணும். அப்பொழுது அவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களும் நம்முடைய ஸ்தோத்திரங்களும் அது தூபமாக எழும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறதற்கு, நமக்கு பதில் கொடுக்கிறதற்கு அவர் தீவிரித்து வருவார். அவர் தம்முடைய செவியை சாய்த்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 3வது வசனம் வாசிக்கலாம். 3, 4. அல்லேலூயா. அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்மளுடைய சேர்க்கைகள், நம்மளுடைய பழக்கங்கள் யாரோடு இருக்கணும்னா நீதிமானோடு இருக்கணும். நாம் அக்கிரமக்கார மனுஷரோடு சேரும் பொழுது, அவங்களுடைய கிரியைகளோடு இருக்கும் பொழுது, அவர்களைப் போலவே நாமும் இந்த உலகத்துக்குரியதான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு நம்மளுடைய இருதயத்தை அதற்கு இணங்கக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம். அதான் அவர் சொல்கிறாரு, அக்கிரம செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும். அப்போ அவர் தன்னுடைய இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டக்கூடாது என்று ஒரு வேண்டுதல் செய்கிறார். நம்மளும் நம்மளுடைய சேர்க்கைகள் நீதிமானோடு, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளோடு, ஜெபிக்கிற பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்காதபடிக்கு நாம் தேவனுக்குரிய காரியங்களை, அதாவது பரலோக காரியங்களை, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவைகளை நாம் நம்மளுடைய இருதயம் சார்ந்து கொள்ளும். 5வது வசனம் வாசிக்கிறேன். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். அது என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான், அதான் தாவீது சொல்கிறார், நீதிமான் என்னை தயவாய் என் குட்டி கடிந்து கொள்ளட்டும். நீதிமான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருத்தருமே நீதிமான்.
ஸ்தோத்திரம். போதகராக இருக்கட்டும், உடன் ஊழியர்களாக இருக்கட்டும், யார் அட்வைஸ் கொடுத்தாலும் அதை நாம் வந்து நம்முடைய செவிகளில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அதாவது ஒரு காதில் வாங்கி கொண்டு இன்னொரு காது வழியாக அதை விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவங்க சொல்லுகிறது எல்லாமே நம்மளுடைய தலைக்கு அது எண்ணெயை போல் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக தான் இருக்கும். அவங்களுடைய கடிந்து கொள்ளுதல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று அவங்களுடைய ஆலோசனைகள், அவங்களுடைய கடிந்து கொள்ளுதல் அது வந்து நமக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நாம் வந்து ஒவ்வொரு தப்பு பண்ணாலும் அவங்க நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அது சரியா தவறா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தவறாக இருந்தால் நாம் அதை திருத்தி கொள்ள வேண்டியது அது வந்து நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏன்டா கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, நீதிமானுக்கு, அவங்களுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அடுத்ததாக 8, 9, 10 3 வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்மளுடைய கண்கள் வந்து கர்த்தரை நோக்கி அவரையே நம்பி இருக்கணும். நம்மளுடைய ஆத்துமா வந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவரையே சார்ந்து இருக்கும் பொழுது அவர் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து வெறுமையாக விட மாட்டார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அதனால் நம்மளுடைய பார்வையாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜபங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய செயல்களாக இருக்கட்டும், அது கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா எப்பொழுதுமே தனித்து விடப்படாது. அது தேவனுடைய ஆவியினால் எப்பொழுதும் ஆட்கொண்டப்பட்டு இருக்கும். 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பித்து கடந்து போவேன். நீங்கள் துன்மார்க்கனோடு இருக்கும் பொழுது, அக்கிரமக்காரரோடு உட்கார்ந்து பேசும் பொழுது, துன்மார்க்குடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த வலையில் நாமும் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அப்போது நம்மளுடைய நடக்கைகள் வந்து நீதிமான்களோடு தேவனுடைய பிள்ளைகளை சார்ந்து நாம் வாழும் பொழுது நாம் அப்படிப்பட்டதான அந்த துன்மார்க்கனுடைய நமக்கு விரித்திருக்கிறதான வலைகளாக இருக்கட்டும், கண்ணிகளாக இருக்கட்டும், அப்படிப்பட்டதான ஆபத்துகளுக்கு நாம் தப்பி பிழைத்திருக்க முடியும். அதனால் நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய செயற்கைகளாக இருக்கட்டும், நாம் நீதிமான்களோடு, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளோடு, ஜெபிக்கிற பிள்ளைகளோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் தூபமாகவும் அது அந்தி பலியாகவும் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நடக்கைகள், எங்களுடைய செயற்கைகள் எல்லாம் கர்த்தாவே நீதிமான்களோடும், ஜெபிக்கிற பிள்ளைகளோடும், தேவனை நேசிக்கிற பிள்ளைகளோடும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா, எங்கள் இந்தியா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க. உம்முடைய ஆளுகை, உம்முடைய பாதுகாப்பு பரிபூரணப்பட்டு இருக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ந்து சாட்சி சொல்ல வர்றவங்க சாட்சி சொல்லலாம். சுருக்கமாக